சாப்பிட்டோம்மா. உடம்பு நல்லாதாம்மா இருக்கு. ஜூஸ்ல குடிச்சுட்டாமா இருக்கேன். சரி மாமா. என்ன மச்சான், மாமா இப்போ மேல பாசம் அதிகம் போல. திங்சாம் போட்டு பாசம் என் மேல. எங்க அப்பா கல்யாணம் பண்ண போது 2 லட்சம் போய் வச்சிருப்பான் போலடா அந்த ஆளு. அதை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கங்கன எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கான்டா. ஆஹா, பாரேன். அட ஆமா மச்சான். அவன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கான்டா. அது எங்கள்ட்ட இருந்து மொய் எதிர்பார்த்திருக்கான்டா. 120 ரூபா தான் மொய் வச்சோம். அந்த பொண்ணோட குழந்தைகளுக்கு காது குத்து வச்சிருக்கான். அதுக்கு எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்திருக்கான் 500 ரூபா தான். நம்ம தான் 101 501 தாண்டாதே பணம். கடைசியா ஒரு பொண்ணு இருக்குடா. அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் எங்கள்ட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான்டா. அதான் போட்டு அக்கறை போட்டு நொட்டுது. அப்படியே ஜூஸ் குடிச்சியா சாப்பிட்டியா என்னென்ன கேட்கறான் தெரியுமா? நாங்க அவ்வளவு அந்த விசா அப்ளை பண்ணியாச்சு. துபாய் கிளம்பிடுவோம். நான் எப்படி அந்த காசை வாங்குறான்னு பார்ப்போம். ஊர்ல சொல்லி காட்டு இதுக்கிட்ட முடிவு வைக்கிறாங்க. ஆனா பெரிய உறவு தாண்டா எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. மாப்பிள, உன் மாமன் ரொம்ப பாசக்காரன்னு நினைச்சேன்டா. இப்பதான்டா தெரியுது ரொம்ப வேசக்காரனா இருக்கான்டா உன் மாமன். சரி.